கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஆசீர்வாதமான இந்த காலவெளியிலே யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே நண்பன் வாழ்த்துவதை குறிப்பிடுகிறேன். இந்த காலவெளியிலே ஞான காலமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். வேத பகுதியை மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் கொள்ளுங்கள். அதிலே குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 20, 21, 22 சாயங்காலமான போது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். தோப்பினே இந்த அருமையான காலை வேலைக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டிலே 5 மாதம் பாதுகாத்து 5ஆம் கடைசி நாளிலே ஜீவனோடு கணக்கு சொல்கிறேன். நன்றி சொல்கிறோம். திருவே நாங்கள் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் வருகையினுடைய கடைசி வாழ்ந்துருக்கிறோம். வசதிகள் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு பேசும், நான் மெய்ப்படுத்தும். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி உணர்ந்தார். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி கொண்டு பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஊழி செய்த நாட்களிலே, ஊழியின் கடைசி பகுதியிலே கெத்செமனே போறதுக்கு முன்பாக 3 வருஷம் ஊழி செய்த சீடர்களோட கடைசி பந்தி இருந்தார். மேல கடைசி கட்டியிருந்தார். இந்த பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆவிலை கலக்கம் அடைகிறார். சீஷர்கள் சொல்கிறார், உங்களில் ஒருவனை காட்டிக் கொடுப்பான். எனக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆண்டவரே, நானோ 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 கேட்கிறார். யூதாசும் அப்பாவி மாதிரி கேட்கிறார், நானும். நீ சொல்லுகிறபடிதான். முதல் டைரக்டர் சுத்தி வளைக்கல, நீ சொல்லுகிறபடிதான். கொஞ்சம் கற்பனை பண்ண போறோம். இயேசுக்கு நிற்கிறார், மண் நிற்கிறார். நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களையும் ஒன்று காட்டி கொடுப்பான், உங்களுக்கு என்னை காட்டி கொடுப்பான். நம்ம என்ன சொல்ல போறோம்? நானும். சொல்லுங்க பார்க்கலாம். நானும். நீ சொல்லுகிற பற்றிதான். பதில் டைரக்டா வருது. இங்கிலாந்து தேசத்துல ஒரு டிவி நிகழ்ச்சி தயாரிப்பட வந்தார். இந்த வருஷம் குட் ஃப்ரைடேக்கு ஒரு ஆஃபர் பூரா தயாரிச்சு போடணும். மக்கள் சிரிக்க ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணார். அந்த ஆஃபர் பூரா என்ன தலைப்புனா, த ஃபேஸ் ஃபார் ஜூடாஸ், யூதாஸுக்கான ஒரு முகம். என்ன பண்றாரு? யூதாசனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய முகத்தை கொண்ட மனுஷன் தேர்றார். தேர்றார். பணாசை, பொருளாசை, தந்திரம், விருப்பு, பகை, இந்த மாதிரி சுபாவத்தை முகம் கொண்ட மனுஷன் தேர்றார். எத்தனை நிலைகள் கிடைக்கல. 1 மாசம் தான் இருக்கு. சரி, நீ எப்படியோ அந்த கண்டுபிடிக்க பண்ணாலும் கண்ணாடி கொண்டு தலைச்சிட்டு இருந்தாராம். கண்ணாடி தவிர்த்து விட்டு பார்த்தாராம். ஒரு சத்தம் வந்துச்சான், யூ வில் டூ. நீயே இந்த பாசம், ஏன்னா உன் முகம் அத்தை வெளிப்படுத்துது. கண்ணுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இங்கே தெரிவிட்டு இருக்கான். இந்த காலவழியிலே இந்த யூதாஸ் யார் பார்ப்போம். இந்த வாழ்க்கை ஒரு 7 கதை சொல்ல போறேன். 4 செய்திகள் கண்டாலும் காணப்படுவான். நான் தான் யூதாஸ். பேர் ஸ்டீவன் வித்தியாசமா இருக்கலாம். நான் இந்த கேட்ட சென்ற காணப்படுமானால் நான் யூதாஸ் ஒத்துப்படணும். திருந்தரும். யார் இந்த யூதாஸ் பார்க்கலாமா? பாத்தீங்க, யூதாஸ் ஆண்டவர் தெரிந்துவிடப்பட்ட சீஷர்கள் வாழ்ந்தார். சீஷர்கள் வாழ்ந்தார். டிசைபிள், இல்லையா? அப்போது வாழ்ந்தான். வாசிக்கலாம், எடுத்து பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1-4. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளை, சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன்,
அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி தெரிந்தெடுத்தார் தெரிஞ்சுக்கணும். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். காலையிலே 12 தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் பெயரிட்டார். 7 தெரிந்து கொண்டு தெரிந்த நோக்கம் என்ன வாசிக்க பாருங்க. மார்க் 3ஆம் அதிகாரம். இவர்களை ஏன் தெரிந்து கொண்டார்? மார்க் 3ஆம் அதிகாரம் 13-14. 13-14. மார்க் 3ஆம் அதிகாரம் 13-14. பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் அவர்களை தெரிந்து கொண்டார். தம்மோடு இருக்க, பிரசங்கம் பண்ண, வியாதி சுகமாக்க, பேசுறது எல்லா வரத்தை கொடுத்து அனுப்புறாரு. தெரிந்து கொண்டார் இல்லையா? அது யூதாஸ் ஒருவன். யூதாஸ் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பிரசங்கம் பண்ணா, வியாதி சுகமாக்கனா, பேசுறதுனா கிஃப்டட் பர்சன். என்னன்னா யூதாஸ் சீகில் உள்ள உள்ளத்துல உண்மை சீசனா இல்லை. உள்ளது உண்மை சீசனா இல்லை. என்ன நினைக்கிறோம், நம்ம உயர்ந்த கூட்டத்தை எண்ணித்து கொண்டால் நம்ம மாறிடலாம். ஆரோக்கிய வளர்ச்சிக்கு ஒரு ஐக்கியம் அவசியம், நல்ல ஐக்கியம் அவசியம். ஆனால் நல்ல ஐக்கியத்தை மட்டும் நமக்கு மாறிட முடியாது. இந்த ஐக்கியம் இது மாதிரி சேர்ந்த ஐக்கியம் தலைவரேசன் அதை தான் இந்த ஐக்கியத்தில் இல்லையா? இதோட சேர்ந்து கொண்டு யாரும் முடியாது. இந்த தான் அந்த உள்ளத்தில் உண்மை சிஷனம் இல்லை. இதுதான் நீங்க ட்ராஜடி. ஒரு வேடிக்கையான கதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு அண்ணன் காக்கா மரத்தில் உட்காந்து வச்சான். என்மையான புறா கிட்ட பறந்து போச்சான். இதை பார்த்து பயங்கர புறா உள்ளது கவலை. ஐயோ போய் கருப்பு வந்துட்டோமே, புறா கிட்ட அழகா இருக்கு, புறா பிறகு ஒரு கவலை. அப்போ புறா மரம் எப்படி போய் பறந்து போய்கிட்டு இருக்கு. அங்கே என்ன பண்றான், வீட்டை வெளியே சுண்ணாம்பு தான் உள்ள முங்கிச்சு எந்திரிச்சுது, வீட்டில் காய்ஞ்சது, வெள்ளையாயிடுச்சு. அப்பா புறா மாறிட்டான். சைஸில் உண்டு தானே கிட்டத்தட்ட இல்லையா? ஆமா, பயங்கர சந்தோஷம். புறா மாதிரி சந்தோஷம் பறந்து போய். அப்போ புறா கூட்டம் வருது. புறாவோட புறகு காக்கா பக்கம் போயிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் என்ன பண்றான், காக்கா புறாவுக்கு தானியம் போட்டுதான். இப்போ இன்னும் மெரினா பீச்சில் டெய்லி காலை 6 மணிக்கு நாட்டு தண்ணி வசனம் பண்ணாங்க. புறாவுக்கு தானியம் போடுறாங்க. நிறைய புறா வருது. நீங்க வந்து பாருங்க, இந்த புறா வேகமா ஓடும், காக்கா ஜம்ப் பண்ணி போகும். புரிஞ்சுங்களா? இதை பார்த்து ஒன்று சொல்லிச்சான் ஒரு பிரதர், இந்த கூட்டத்தில் வித்தியாசமான ஆர்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு புறாக்கிட்ட எப்பா எனக்கு என்கிட்ட சொல்லாத நீயே கேட்டுக்கிறேன். இதில் வந்து அப்போ காக்கா பிரதர் பிரிசிலார் உங்களை பார்த்தா நம்மள மாதிரி தெரியலையே, யார் சொன்னா படுது, அகழியா படுது, ராமாயணம் படுது, இதே படுது, ரைட் படுது, நடையப்படுது கடற்படுது, கடற்படுறது நீ விட்டு நானும் விட்டு அகழின்னு சொல்லிட்டான். பேசிக்கும் போது மழை இடி மழை சுண்ணாம்பு கரைஞ்சி போச்சு. எது மாத்திக்கிறோம், அந்த நடைய பார்த்துலையே. அதே பழைய சுபாவம். எந்தக்குள்ள என்ன பிரச்சனை, ஏசியா கொடுத்த பிரச்சனை இல்லையே. சீசி தான் உள்ளத்தில் உண்மை சிஷனா இல்லை. சிஷியர்களுக்கு தான் பிறந்ததாக கிறிஸ்தவ பேரவர்களாயிட்டு அந்தியப்பட்டது. அப்போ பள்ளித்தாரு கிறிஸ்தவன் சிஷன் அவசியம். அப்போ பள்ளித்தாருங்க, அப்போ பள்ளித்தாரு. அப்போ 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கி சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவன் பேரு. கிறிஸ்தவன் சீஷன். சீஷனுடைய வார்த்தை என்ன அர்த்தம்? ஒழுங்கும் கட்டுப்பாடு உடையவன், கண்டிப்பான பிடித்து கொண்டவன், குருவை பின்பற்றுவான் சீஷன். ஆமா, அவனுக்கு தான் கிறிஸ்தவன் பேரு. கிறிஸ்தவ 10 நாள் கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவ கிறிஸ்தவன் கிடையாது. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து சீஷனா, ஒழுங்கும் கட்டுப்பாடு உடையவனா, கண்டிப்பா உட்படுவனா, இயேசுவை ஃபாலோ பண்றவனா பாத்துங்க. என்னால நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா யார் சீஷன் யார் சீஷன் அல்ல.
விளக்கத்தை இயேசுநாதர் கொடுக்குறாரு. யார் சீசன் அல்ல பார்த்தலாமா? அது 3 எடுக்க அப்போ லூக்கா 14 அதிகாரம். லூக்கா 14 யார் சீசன் அல்ல 3 சொல்றாரு. வாசிக்கு 26 14-26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். வெறுக்காவிட்டால் செய்ய மாட்டான். அப்படின்னு அர்த்தம். இங்க போற ரோட்டு அர்த்தமா கிடையாது. இயேசு பின்பற்றும் பொழுது முதல்கள் யாருக்கு? ஆண்டவருக்கா, குடும்ப உறவுகளுக்கா? அதான் கேள்வி இல்லையா? இயேசு பின்பற்றும் வாழ்க்கையிலே குடும்ப உறவுகள் குறுக்க வந்தாச்சுன்னா சொல்லணுமா? அவங்க வெறுத்து வேண்டுதான். நான் ஒரு அறியே வெறுத்துங்கிற வார்த்தை மறுதளித்தாங்க வார்த்தை ஒரே வார்த்தை மூல பாஷையில டினைட் செய்வர் உங்களை அறியேன் சொல்லணுமா? இயேசுதான் வாங்க முதலிடம். குடும்ப உறவுகளுக்கு அல்ல, விருக்காவல் சீசன் அல்ல. அடுத்த வருஷம் 27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்படியே எடுத்து நம்முடைய விருப்பம் ஆசை நம்ம திட்டம் சொல்லுவாங்க. தன்னுடையவர்கள் மாம்சத்தையும் அந்த ஆசைகளையும் சேவையிலே அறிந்து அவர் விருப்பம் நிறைவேற்றணுமா? அதான் சொல்லி சொன்னது. 3வது வாசிக்க 33 வாசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனா சீசத்துல வெறுக்கணும். எல்லாரும் வெறுக்க விட சீசன் முழு இதயத்தோடு முழு வளமோடு அவ்வளவுதான் போகுது. அவ்வளவுதான் இல்லையா? அடுத்தபடியா யார் சீசன் அதை கூட கொடுக்காரு. வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். உபதேசத்தை கேட்பாங்க, ரசிப்பாங்க, அங்கே செய்ய மாட்டாங்க, அவன் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நிலைத்திருந்தால் மெய்யா சீஷராக இருப்பீர்கள். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்னொரு 3வது காரியம் யோவான் 15ஆம் அதிகாரம் 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். கனி கொடாத மக்கள் சீர்க்க முடியாது. யார் சீசன் பார்ப்போம். யூதா சீர் ஒருவன் இருந்தான், உள்ளத்து மனுஷனா இல்லை. 2ஆம் யூதாசியா பொருளாசை கொண்டார். யாரு? ட்ரெஷரர். சீசன்ல அவன் மட்டும் யூதா சேர்ந்தவன், போனவர்களும் கல்வியை சேர்ந்தவன். இவன் ஹைலி குவாலிஃபைடு மேன், நான் தோச்சிருந்தேன். அதான் பொருளாளர் இல்லையா? ஆனா உள்ளத்துக்குள்ளே பொருளாசை பயங்கரம். பணம் தவறல்ல, ஐஸ்வர்யம் தவறு கிடையாது. ஆனா பண ஆசை, ஐஸ்வர்யத்தை மயக்கம் ரொம்ப ஆபத்து. திரும்ப அந்த பிரசங்கம் கொண்டார். பொருளாசை கொடுத்து எச்சரிக்கையாக பிரசங்கம். சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15. 12-15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஜீவன் அல்ல, ரொம்ப தெளிவா சொல்லி ஓமே சொல்றார். தொடர்ந்து இல்லையா? பெரிய பணக்காரா இருந்தான், வயலெல்லாம் நல்லா விளைஞ்சிருந்துச்சு, அதோட நினைச்சது அதிகமா இருந்துச்சு, சேர்த்து கிடம் கிடையாது, கலைஞத்தை பெருசா கேட்டு சொன்னாங்க. நாத்துமாவே குடித்து சந்தோஷமா இரு இல்லையா? அநேக தன் சேர்த்து போட்டேன் அப்படின்னா சத்தம் வருது. என்ன வருது? மதிகேடனே என்ன வருது? அவன் என்ன சொல்றான்? என் ஆத்துமாவே என்ன சொல்றான்? ஆங்கிலத்துல மை சோல் அப்படின்னு சொல்றா. ஃபூல் அப்படிங்கிறார். உலகத்தின் பல புத்திசாலி அவன் சேர்த்துக்கிறாயா? என் மதிகேடனே உன் ஆத்துமனை எடுத்து போட சேர்த்து யாரும் வேகம் யோசிச்சு பாரு. ஏன் சொல்றாரு? அவன் தனக்காகவே வாழ்கிறவர், தனக்காக முடியும் பாருங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று சொன்னான். நான் களஞ்சியம் கட்டுறேங்கிறார். நான் களஞ்சியம் கட்டுறேன் இல்லப்பா, நீ ராத்திரி காலத்தை கட்டுறேங்கிறேன். களஞ்சியத்தை காய்ச்சப்படுத்தி விட்டு களஞ்சி ஆயத்த வழி என்றால் மதிகேடன். ஆண்ட வித்தியாசமானது. அவ்வளவுதான். பொருளாசைக்கான கூடை. அது மட்டும் இல்ல, பொருளாசை அப்போஸ்தலருடைய சீசனை பிசாசா மாத்துச்சு. அப்போஸ்தலர் சீசன் இல்லையா? பிசாசா மாத்துச்சு. வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் யோவான் 13ஆம் அதிகாரம் 2.
சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து ஆ. அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். தூண்டுறனா ஏன்னா முதல்ல நான் பேரும் பேசிட்டு அவசியம் பார்க்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் 14 அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவருக்கு பணம் வேணும், நான் காட்டி கொடுத்தேன், என்ன கிடைக்கும்? காசு கிடைக்குமா? எது கிடைக்குமா? ஆண்டு பேரை வச்சு பணம் சம்பாதிக்க இன்னைக்கு நிறைய இருக்கு. இது ரொம்ப ஆபத்து. அவங்க இழப்பது ஒரு கூட்டம், அது சம்பாதிக்கிற ஒரு கூட்டம். என்ன கிடைக்கும்? காட்டி கொடுக்குறேன். என்ன பண்றான்? 30 காசு சொல்றாங்களா? துணிட்டே இருக்கா, டேய் நல்ல சான்ஸ் விட்டுறாத, துணிட்டே இருக்கானா? அப்ப என்ன பண்ணிடலாம்? விரட்டணும். என்ன பண்றான்? இருங்க பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 26, 27, 26, 27. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். தூண்டிக்கிட்டு இருக்கிறான். அப்பமே ரெண்டா இருக்கணும். என்ன கொடுக்குறான்? உள்ள பூந்தானா? புது மொழி வாசிக்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 70, 71. இயேசு அவர்களை நோக்கி, 12 ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். அப்போ சொன்ன பிசாசு அவனை மாதிரி மாறிட்டு, இவருக்கு கிஃப்டட் மேன், வரம் பெற்றவன், ஊழியக்காரன், பெரிய பிரசங்கியார். பொருளாசை வந்து அவன் பிசாசாக மாத்திட்டு, வெளியே தெரியாது பொருளாசை, கடைசி காலம் தெரியாது. saintly man, big Christ preacher, he was VIP. சொந்த கொள்வான் பொருளாசை உடையவன். 3வது யூதாசியார் இதய கடினம். 3 வருஷம் பசங்களை கேட்டுருவான். அவன் ட்ரெஷரர். அவர் மாதிரி நல்ல பேசினார், நல்ல தெளிவா எல்லா பசங்க பண்ணியிருக்காரு. எல்லா பசங்க கேட்டோம். ஒரு வாட்டில் உள்ள திறன் கொடுக்கவே இல்லையா? இதயத்தை கடினப்படுத்தி கொண்டவர். ரொம்ப ஆபத்து. இதய கடினம் கேட்பாங்க, நல்லா வச்சுப்பாங்க, ஆமாம்பாங்க, சரிம்மா, உள்ள எடுக்க மாட்டாங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் வச்சுக்கிட்டு, ஏன் வாட்டர் ப்ரூஃப் வச்சு சொல்லுவோம். 20 தண்ணி கிடந்தாலும் ஒரு டிராப் தண்ணி உள்ள இறங்காது. வாட்டர் ப்ரூஃப் 40% கட்டணும், ஒரு டிராப் காசு உள்ள இறங்காது. காஸ்பல் ப்ரூஃப் வாட் எல்லாம் பறிச்சு கிடந்தா உள்ள இறங்காது. காஸ்பல் ப்ரூஃப் வாட் வாழ்க்கை அதே அப்படியே இருப்பான். அந்த மாமா தலையிடுவான், எடுக்க மாட்டான். இதே கடினம் கொண்டவர், எடை கொடுக்கவே இல்லையா? கடைசி திந்தவே இல்லையே. என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப தெளிவா 95 எடுங்க. 10,000 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழியை போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இடைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று. ஏன்னா அவ்வளவு அற்புதத்தை பார்த்தும் இதே கடினம் அவர் ஏற்றுக்கொள்ளல. எபிரேயர் சொன்னாங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15. எபிரேயர் 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கடினப்படுத்துறதுனாலதான் அழிஞ்சு போனாங்க. இதே கடினம் கொண்டவன். 3 செடிவான பிரச்சனை கேட்டோம். ஒரு சீர் இடம் கொடுக்கவே இல்லை. இதே கடினம் கொண்டவன். அப்படி கூட்டம் நிறைய இருக்கு கிறிஸ்தவத்தில். பாராட்டவங்களா சொல்லுவாங்க, தலை வேலை கொடுக்க மாட்டாங்க. வேலை திருந்தாது. 4ஆம் யூதாசியார் திருடன். யாரு திருடன்? அப்போஸ்தலன், சீஷன், பிரசங்கியர், வரம் பெற்ற ஊழியக்காரர். என்ன சொல்றது? அவனை திருடன் சொல்றது. நீங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5-6. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். பாருங்க, ரொம்ப ஏழை கன்சர்ன் மாதிரி. ஐயோ, ஏன் வேணா சில பண்ற இழுத்து ஏழை கொடுக்கலாமே. ஏழை பெருசு இவன் சம்பாதிக்கணும். திருட்டு பையன். இன்னைக்கு பாருங்க, நிறைய நேரத்தில் மெட்ராஸ்ல ஆந்திராவுக்கு போயிருந்தேன். எனக்கு ஆந்திராவில் இழுத்துட்டேன்.
ஒரு சொல்லக்கூடாதுதான் 5 நாள் கல்வென்ஷன். காமடால் பார்த்தீங்கன்னா 12 feet ஹைட். பெரிய இது பெரிய ஆபரேஷன் நடத்துறாங்க. ஆனா ரெண்டு உள்ளுக்குள்ள அவசியம் டாக்டர் உள்ள பிள்ளைங்களே கிடையாது. ஆனா ஆபரேஷன் போட்டுருக்காங்க. ஃபைனான்ஸ் ஆபரேஷன் பண்றாங்க. கிராம ஜனம் பிள்ளை கொடுத்துறாங்க. ஆபரேஷன் வரைக்கும் பணம் சம்பாதிக்கலாம். நான் அப்படி எடுத்துட்டேன். ஏன்டா வந்தேன் ஆகிடுச்சு தெரியாத யுவதாஸ் திருட என்ன திருட்டு போயிடுது. திருட்டு நிறைய இருக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஒரு சசி போயிருந்தேன். நான் முன்கூட்டியே பேர் பண்ணிக்கிறேன். லேட்டாக போக மாட்டேன். 8 மணி தான் 7 போயிருவேன். ஆவணி எடுத்துலாங்க. சர்ச்சைக்கு ஆப்படிச்சிருக்கு. இந்த பிள்ளைங்க பூரா கஞ்சி காய்ச்சலாங்க. பிரதான பழைய அலுவலி தட்டு. இந்த பாச்சுரட் அசைட்டாங்க. சூப்பர் ஸ்பெல்லிட்டு இப்படி ஆஹா வேண்டாம். இன்னைக்கு மெசேஜ் வேண்டாம். போட மாட்டாங்க. ஆவணி இப்படி பேர சொல்லி இன்னும் குழு மாடுவாங்க. இந்த பிள்ளைங்க பாவம். அதே சமயத்தில் இன்னொரு பசங்க தெரியும். ஆவணி போடுவோம். அது 4 பிள்ளையே வளர்க்குறாரு. என் வீட்டுக்கு வந்து ஆஃப் பண்ணி கிடையாது. வீட்டுக்கு ஆஃப் பண்ணிச்சு கிடையாது. இன்னொன்று ஆஃப் பண்ணி என் பிள்ளைங்க அப்படி நான் காட்டுறேன். அது வெரி ஃபியூ தான். திருடன் சரி யாரை திருடன் சொல்லுவோம்? யார் திருடன் சொல்லுவோம்? எனக்கு சொந்தமில்லாத ஒன்றை மற்றும் சொந்தமானதை தெரியாமல் அபகரிப்பு யாரு? திருடன் தானே. சரி தசமா யாருக்குரியது? படத்தில் மட்டுமே நேரத்தில் 24 மணி நேரம் 2 நாட்கள் தசம்பவம். அதை நாம் நமக்கு திருடுவோமான திருடன் திருடி ஆண்டுகளுக்கும் திருப்பி செலுத்தணும் இல்லையா? பணத்தில் கொடுத்துருவோம். நேரத்தில் கொடுக்குறோமா? நேரத்தில் சொல்லுங்க. இல்லையே கொடுக்க மாட்டோமே. அங்கே போகணும் இங்கே போகணும் அதை செய்யணும். அவர் சொல்லி நேரத்தை திருடி நம்ம எடுத்துக்கிறோம். திருடன் திருடி தெளிய சொல்றாங்க. அவர் திருடன் அப்படின்னா இந்த யூதாசியார் கத்தைகளை செலவிடுவதை வீண் சொன்னது. செலவிடுவதை வீண் சொன்னவன் வாசிக்க பார்க்கலாம். மார்க்கு 14 அதிகாரம் 4 வசனம். மார்க்கு 14:4 வாசிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே என்றார்கள். வாசிங்க மத்திய 26:8. அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு இந்த தைலத்தை. ஆனா யோவான் அந்த பேர சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 18 14:15. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. யோவான் 12 14:15. சரி 4:5. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனே குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று ஆடு சொல்ல வீணு சொன்னவன் வீணா செலவழிப்பானே இல்லையா? வீண்களை பார்த்து எதை சொல்லுவோம்? எதை வீண் சொல்லுவோம்? பார்க்கலாம். எதை வீண் சொல்லுவோம்? 2 ரூபாய்க்கு கத்திரிக்காய்க்கு 10 ரூபா கொடுத்தாரு வீண். ஏமாதி நம்புறது 2 ரூபா தான் நம்புறேன் இல்லையா? மதிப்பு குறைந்து கொண்டிருக்கு. அதிகம் கொடுத்த வீண். ஆடு மதிப்பு தெரிஞ்சிருந்தா அவங்க சொல்ல பணமோ வீண் கிடையாது இல்லையா? ஆடு மதிப்பு தெரியல. நீங்க இருக்கு லேட்ட மதிப்பு தெரியும், வீட்டு மதிப்பு தெரியும், கார் மதிப்பு தெரியும். ஆடு மதிப்பு தெரியலையே. என்ன சொல்ற? என்ன பண்ற? சர்ச்சைக்கு போனா சும்மா வளோடா கூட பேசிட்டு 2 hours போனாமா வந்தோமா ஷார்ட்டா ஸ்வீட் ஆகணுமா? சர்வீஸு ஷார்ட்டா ஸ்வீட் ஆகணுமா? சும்மா வீணை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வள பேசிட்டு அது ஆடு மதிப்பு தெரியல. டிவியில் உட்காந்து 3 மாதம் செலவு பண்ணுவோம். அதுவும் தெரியாது. ஆடு செலவுனா வீணா. அது எப்படி? ஆடு அது தெரியல இவனுக்கு. ஆகுல பணமோ மதிப்போ இது வீண் கிடையாது. தானே ஆக செலவுறது வீணுன்னு சொன்னவன் நிறைய பிடிக்காங்க. வரவே லேட்டாக வருவாங்க. இதில் வாட்ச் வச்சு பார்ப்பாங்க. ஆடு மதிப்பு தெரியலையே. அதான் பெரிய பிரச்சனை. ஆக செயல்படுவதை வீணுன்னு சொன்னவன் அதான். இன்னும் பார்க்கலாம். தசையா துன்பப்பட மனதில் இல்லாதவன் ட்ரெஷரர் இன்னும் நிலைப்பண்ண அந்த இஸ்ரேல் நாடு ரோமர் அடிமையாக இருந்துச்சு. விடுதலை பெறுவார், ராஜாவாயிருவார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகலாம், நீதிபதி இருக்கலாம், என்னென்ன தான் முடிச்சுட்டு இருக்கலாம்.
திடீர்னு பார்த்தாரு, மாட்டிக்கிட்டார். ஆஹா டேஞ்சர், கட்சி மாறிட்டாரு. ஏன்னா துன்பப்பட மனது இல்லாதவன். நான் காட்டுவேன், என்ன கொடுப்பீங்க? ஆமா, நல்லா கவனிங்க. நிறைய படிங்க, பாடு கஷ்டப்படுத்துறவனா அப்படி மாறிடுறாங்க. ஆசீர்வாதம் பார்த்தீங்க, டாக்டர் ப்ராஸ்பெரிட்டி சிறுமி உபதேசம் பாடு பேச மாட்டாங்க. பாடுபட துன்பம் கிடையாது. ஆனால் பாடு முடிச்சுட்டார், பாடுபட தேவையே இல்லை. அப்படியே இருக்கு. வாசிக்க 2 வருஷம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22 14-22 வாசிக்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கணும். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் தேவபக்தியாளர் மனதாய் யாவரும் துன்பப்படுவார்கள். ஆயத்தப்பார்கள். என்ன வேணும்? பதவி வேணும், பாடு வேண்டாம். என்ன வேணும்? பொருள் வேணும், பாடு வேண்டாம். சிங்காசனம் வேணும், சித்திரதை வேண்டாம். பாடுபட விருப்பம் இல்லாதவர். அன்றியும் தேவபக்தியாளர் மனதாய் யாவரும், ஒரு சில யாவரும் துன்பப்படுவார்கள். அப்பதான் நான் பொருளை போக முடியும். பொருளை பாதை, துன்பத்தின் பாதை. துன்பப்பட விருப்பம் இல்லாதவர். கிட்ட பார்வை சடத்தை பார்த்து 300 சடக்கு போட்டான். ஆண்டுக்கு 30,000 போட்டான், 30,000. சடத்துக்கு அறிய இருந்தான், ஆண் வேலையை போனான். சடத்துக்கு அறிஞ்சிருந்தான், ஆத்ம வேலையா போனான். சுத்திருக்கானே பண்ணிட்டேன். ஆத்ம வேலையா போனான். சரி, முடிக்க போறேன். என்ன சொல்றாங்க? ஆண்டை காட்டி கொடுப்பது வேண்டிய பிறந்தவன். காட்டி கொண்டு சொல்றாங்க. காட்டி கொடுக்கணும்னு சொல்றேன். எப்ப உன்னை காட்டு ஐயோ பிறவது இருந்தால் நலமா இருக்குமேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, யோவான் அசோசியேஷன் யோவான் 18 இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். காட்டி கொடுத்து கூட இவர் முந்திக்கிறாரு. யாரை தேடுறீங்க கேட்கிறாரு. யாரை தேடுங்க என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். முட்டிக்கிற நான் தான் என்ன பிடிக்காம நின்றுட்டு இருக்கான். அவன் காட்டி கொடுக்க இவரு முட்டிக்கிறாரு. நான் தான் என்ன பிடிக்க ஓடிக்கிறாரு இல்லையா? அடுத்த வருஷம் வாசிப்பார். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். ஆமா, அவ்வளவு கொடுக்காம யாரும் பிடிக்க முடியாது, விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றாரு. காடி கொடுக்க கூடாது, முடிக்கிறாரு. திண்டலையா? அப்படி திண்டல. யூதாஸ் காட்டி கொடுத்தான், பேரு மட்டும் அளித்தான். 2 சேம் ஈக்குவல் தான். ஆனா பாருங்க, யூதாஸ் எடுக்க பார்க்கலாம். 27ஆம் அதிகாரம் 3 அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு சேர்த்தான். மனஸ்தாபப்பட்டான், அறிக்கையிட்டான், தூக்கி எரிஞ்சிட்டான். ஆண்டு வரலையே, அதை கண்டி பண்ணிச்சிருப்பாரு. எவனையும் புறவை ஆண்டவர். மனஸ்தாபப்பட்டான், ஒத்துக்கொண்டான், காசு தூக்கி எரிஞ்சான். வராம தூக்கி கொண்டு போயிட்டான். பேரு மனுஷன் நடந்தான். ஆத்திரம் மாதிரி வரையாம போனாங்க. ஆண்டு பாருங்க, காட்டி கொடுத்து வரலாம் கூட சிநேகிதனே என்ன சொல்ல சொல்லி கொடுத்தாருன்னு. அவனுக்கு அன்பிலே மாறாதவர், குறையாதவர். நிச்சயம் மன்னிச்சிருப்பார், அவனிச்சிருப்பார், ஏற்றுக்கொண்டிருப்பார். அதான் போயிட்டாங்க. அவனுக்கு எத்தனை பரிதாபம். எந்த மனுஷன் குழம்பே
அந்த மனுஷோட பரிதாபமான முடியும். நிச்சயமா வந்திருந்தா மன்னிச்சிருப்பார், மன்னிச்சிருப்பார், பெரிய பொறுப்பை கொடுத்துருப்பார். எழுதி பாருங்க, மன்னிச்சார் நசங்க மாட்டான், 3000 வரான், பயன்படுத்துறேன். அந்த நம்பறியா இருக்கும் அதோடைய நம்ம நிலை என்ன? உண்மையிலே செஞ்சுட்டு தானா? உங்களாசி தான் கொடுக்கலாமா? இதை கடினப்படுத்தி வளர்க்கலாமா? ஏன் நேரத்தை நம்ம திருடி கொடுக்கலாமா? ஆண்டோட மதிப்பு தெரிஞ்சுக்கலாமா? இது திரும்ப கூட ஆயிட்டோமா? என்றால் வேறுபட்ட பயனாக தான் ஒத்து பண்ணிட்டு வரணும். எந்த மனுஷன் புறமே நன்றாக ஆண்டவர் கட்ட முடியுமா? உங்களை வேண்டி காட்டிக் கொடுப்பார். ஆண்டவரே, நானும் நீ சுடுகிற பட்டிதான் தெளிவா சொல்ற, டேரக்டா சொல்ற. ஒத்துக்குள் ஆயத்தமா இல்லையே, திருந்த ஆயத்தமா இல்லையே. மாறாம நடந்து கொண்டாரு, குறையாம நடந்து கொண்டாரு. அந்த அன்பு அறியாம போயிட்டானே, நான்கு கொண்டு செத்தானே. என்று மாறாதது இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பயந்திடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. பயந்திடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. காயங்கள் பட்டார், நற்றமங்கள் காயத்து நொறுக்கப்பட்டார். காயங்கள் பட்டார், நற்றமங்கள் காயத்து நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாக்கினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாக்கினார். உன்னை உயர்த்த தம்மை தாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உங்கள் ஒருவனை காட்டிக் கொடுப்பார். நானும் முடிதான் சிநேகிதனே, முத்துத்தனலா என்ன காட்டி கொடுக்க போகிறாய்? அன்பா கேட்கிறார். புரியலையே, மனசாப்பட்டான், ஒத்துக்கிட்டான், காசு தூக்கி எறிஞ்சான். அவர்கிட்ட வரலையே, வந்து மன்னிச்சிருப்பாரே.
தூக்கு செத்துக்கிட்டானே. எத்தனை பரிதாபமான முடிவு தெரியுமா? பேதுருவோ மனசு சேர்ந்து அழுதான், வந்தான், ஏற்றுக்கொண்டான். இந்த கால வேளையிலே இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சார்பு தான் இல்லை. கடின நம்மளுக்கு எழுந்து போட மாட்டவரே, உன் விஷயம் என்ன காணப்படணுமே, உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சுக்கணுமே. உங்க செல்வர் எதுவுமே வீண் அல்லாண்டவரே, நீங்க உணர்ந்து எங்களை தம்மை அர்ப்பணி தாண்டவரே, மக்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளதாகும். உங்களை பிரகாசிக்கணுமே, சாரி வெளிப்படுத்தணுமே, நம்ம காமிக்கணுமே, உதவி செய்யும், செஞ்சு ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வாதம். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி வேண்டுகிற பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் எழுத்துக்கும் தெய்வீக சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 Thank you.